பொதுவாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வச்சு கார் கம்பெனிகள்லாம் மாடல்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணும்போது அதை புது புது டெக்னாலஜியை பூத்தி அதை ஃபுல்லி ப்ரொடக்ஷன் காராக கொண்டு வந்து பப்ளிக்காக டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஓவர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில தருணங்களில் ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெக்னாலஜியினுடைய கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டிய வந்து வெறும் ப்ரோட்டோடைப் மாடல்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிகளில் வந்து வேர்ல்டு ஓவர் வச்சு பார்த்தீங்கன்னா BMW சொல்லலாம், மெர்சிடிஸ் சொல்லலாம், புகாட்டி சொல்லலாம், லம்போர்கினி கார் கம்பெனி சொல்லலாம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு போர்ஷே கம்பெனியினுடைய புத்தம் புதிய ப்ரோட்டோடைப் ஹைப்பர் கார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக போர்ஷே கம்பெனி வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் ஸ்போர்ட்ஸ் கார் மாடல்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வேர்ல்டு ஓவர் வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிற ஹைப்பர் கார் மாடல் வந்து இப்போதைக்கு ப்ரோட்டோடைப்பாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ப்ரொடக்ஷன் காராக வந்து அவங்க அறிவிக்க கிடையாது. 2027 வருடத்துக்கு பிற்பாடு தான் வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் காராக போகலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறதா வந்து அவங்க ஒரு ப்ரொப்போசல் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷே கம்பெனியினுடைய மிஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர் கார் மாடல். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போர்ஷே கம்பெனி வந்து ஒரு ஆல் வீல் எலக்ட்ரிக் ஹைப்பர் கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மிஷன் எக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். இந்த கார் வந்து எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உள்ள த கிரீன் ஹெல், அதாவது நியூர்பர்க்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான சர்க்கியூட்டில் வந்து லேப் டைம் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க இந்த கார் மாடல் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMG ப்ராஜெக்ட் 1 காம்படிட்டராக வந்து இதில் டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் அப்படி என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆல் வீல் டிரைவ் தான். ஒவ்வொரு வீலுக்குமே வந்து ஒவ்வொரு மோட்டர் இருக்கும். இந்த வண்டியினுடைய வெயிட் டு பவர் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:1. இது வந்து ஒரு சில கார் மாடல்ஸில் தான் வந்து இந்த 1:1 பவர் ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக கியூனிக்ஸெக், பீனான்ஃபரேனா போன்ற கார் மாடல்களெல்லாம் வந்து 1:1 பவர் ரேஷியோவில் தான் அவங்க கார்களில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வரிசையில் வந்து போர்ஷே கம்பெனி வந்து அடுத்தது இந்த மிஷன் எக்ஸுங்க கார் மாடலை வந்து 1:1 பவர் ரேஷியோவில் தான் அவங்க கார்களில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரினுடைய எலக்ட்ரிக் பேட்டரியினுடைய பவர் அவுட்புட் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க பின் பாயிண்டடாக எதுவும் சொல்ல கிடையாது. ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக 900 volts பேட்டரி பேக்கை வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கார் வந்து 0 to 100 km/h ஸ்பீடை வந்து 1.8 செகண்ட்ஸில் போய் ரீச் ஆகும். டாப் ஸ்பீடை வந்து 410 km/h வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணப்படுது. இந்த காரினுடைய விலையும் வந்து எக்ஸாக்டாக தெரியாது. பட் 1.5 million pounds இருக்கும் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க. இந்த வண்டியினுடைய அவுட்டர் சைடு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 4.5 meter லாங் 2 meter வைடு கார். இது ரொம்ப நீளமாகவும் ரொம்ப அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரோடுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஹைட்டை வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஆனாலும் இந்த வண்டியில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சஸ்பென்ஷனை மேலே கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட், அல்ட்ரா ஸ்பீட் மோட் போகும்போது நீங்கள் காரை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கிரவுண்ட் பேஸ்க்கு நெருக்கமாக கொண்டு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில இன்ச்சஸ் மேலே தூக்கிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலினுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 inches, ரியர் வீல்ஸ் வந்து 21 inches வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபின்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஹாட் ஏர் வந்து வெளியே தள்ளி கொடுக்கும். இந்த வண்டியினுடைய ரியர் சைடில் பார்த்திங்கன்னா மேசிவ் டிஃப்யூசர் இருக்குது. மற்ற போர்ஷே கார் மாதிரி பின்னாடி ஸ்பாய்லர்லாம் கிடையாது. மாறாக டெயில் லைட்டே வந்து ஒரு ஸ்பாய்லர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து அந்த பாடியினுடைய எக்ஸ்டீரியர் கூட இன்டெகிரேட் ஆன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 280 km/h ஸ்பீடில் நீங்கள் போகும்போது இந்த வண்டியில் வந்து ஒரு மேசிவான டவுன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். கிட்டத்தட்ட 860 kg டவுன் ஃபோர்ஸ் வந்து வண்டியில் கிடைக்கும். இது வண்டிக்கு நிறையவே ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். இந்த வண்டியை கரெக்டாக 75th anniversary ஆஃப் போர்ஷே அப்போ வந்து அன்வீல் பண்ணுறாங்க பப்ளிக்கு. போர்ஷே 918 ஸ்பைடர்னுடைய ஃபாலோ அப் வெர்ஷன் தான் இந்த கார் மாடல். இந்த காரினுடைய ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா டிப்பிக்கல் போர்ஷே லுக் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா 4 வெர்டிக்கல் ஹெட்லைட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். அந்த ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து 3D பிரிண்டட் ஹெட்லைட்ஸ். கார் டோர்ஸ் வந்து நீங்கள் மேல் நோக்கி தான் உங்களால் தூக்க முடியும். அது ஒரு சிசர் டைப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இந்த கார் டோர்ஸ்க்கு. இந்த டோர்ஸ்னுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்ரூஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபின் மாதிரி. அந்த ஃபின்னில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதே மூலிமா வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ரியர் வியூ மிரர்ஸ்னு எதுவும் கிடையாது. அந்த கேமரா தான் ரியர் வியூ மிரராக ஆக்ட் ஆகும்.
பின்னாடி வரக்கூடிய வண்டியெல்லாம் வந்து காரினுடைய சென்ட்ரல் டேஷ்போர்ட் டிஸ்பிளேயில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. காரினுடைய இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் இருக்குது. இது வந்து 2 சீட்டர் கார் தான். சீட்ஸ்லாம் வந்து பக்கெட் டைப்ஸ் சீட்ஸ் மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீட்ஸை கொடுத்துருக்காங்க. எல்லாம் கட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு அசம்பிள் டைப்பில் ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க. அதில் டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய சீட் ஒயிட் கலர்லேயும், பேசஞ்சர் சீட் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும் டிஸ்டிங்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு யாக் டைப்பான ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஸ்லா மாடல் வையில் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் மாதிரி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஸ்டேரிங் கூட வந்து ஒரு செமி சர்க்கிள் டைப்பில் இருக்கும். இது அது கூட இல்லாமல் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இந்த வண்டியை பொறுத்தவரை. வண்டியில் சொன்ன மாதிரி வந்து கர்வ் டைப் ஆஃப் டிஜிட்டல் டிஸ்பிளேஸில் இருக்குது. பேசஞ்சர் சீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயும் ஒரு அனலாக் டயல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டைமரை வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு லேப்பை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடக்கிறோங்கிறதுக்கான டைமர் அதில் செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் காராக மாறுறதுக்கு 2027 வரைக்கும் ஆகும். அதுக்கு பிற்பாடு தான் வந்து போர்ஷே வந்து இதை ஃபுல்லி ப்ரொடக்ஷன் காராக கன்வெர்ட் பண்ணுறதா வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் இந்த வீடியோவில் போர்ஷே கம்பெனியினுடைய ப்ரோட்டோடைப் மாடலான மிஷன் எக்ஸ் அப்படிங்கிற கார் மாடலை பற்றி நான் டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.